जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे நமः। சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்திராமிருதம் அத்தியாயம் 22. பக்தரின் கதைகள். ஹேமத் பந்த் பாந்த்ராவில் மாஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்தார். ஒரு முகமதிய பக்கீர் பீர் மௌலானா என்பவர் அங்கு வசித்து வந்தார். அந்த பக்கீரை ஹிந்துக்களும் பார்சிகளும் மற்றவர்களும் சேவித்து வந்தார்கள். ஹேமத் பந்தின் சாஸ்திரி அதே மாதிரியாக இவரையும் போய் தரிசனம் செய்து வரும்படியாக வற்புறுத்தினார். ஆனால் என்ன காரணத்தினாலோ ஹேமத் பந்த் சென்றும் தரிசனம் ஆகவில்லை. ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு பாபாவின் தர்பாரில் சேர்ந்து மகிழும்படியாக அமைந்தது. இது பூர்வ ஜென்மத்தில் செய்த நற்பலனே ஆகும். தாகூர் என்பவர் ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் குமாஸ்தாவாக பணியாற்றி வந்தார். ஒரு சமயம் பெல்காம் அருகில் உள்ள வட்காம் என்ற நகரத்திற்கு வந்திருந்தார். அங்கு கன்னட சந்நியாசி அப்பா என்பவரை தரிசனம் செய்து வணங்கினார். அப்பொழுது அந்த சந்நியாசி விசார் சாகர் என்கின்ற வேதாந்த புத்தகத்தை படித்து பிறருக்கு அர்த்தங்கள் வழங்கி கொண்டிருந்தார். தாகூர் விடைபெறும் போது அப்பா சொன்னார், நீ இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அப்பொழுது உன் விருப்பங்கள் நிறைவேறும். நீ வடக்கே வேலை சம்பந்தமாக போகும் பொழுது உன்னுடைய அதிர்ஷ்டவசத்தினால் ஒரு பெரிய சந்நியாசியை சந்திப்பாய். அவர் உனக்கு எதிர்கால பாதையை காண்பித்து சந்தோஷப்படுத்துவார். சில நாட்கள் கழித்து தாகூர் ஜுன்னூருக்கு மாற்றப்பட்டார். அதை சென்று அடைவதற்கு ஒரு பள்ளத்தாக்கை எருமை மீது சவாரி செய்து கடக்க வேண்டும். இது அதிக வழியை ஏற்படுத்தியது. பிறகு கல்யாணுக்கு மாற்றப்பட்டு நானா சாஹேப் சாந்தோக்கரிடம் பரிச்சயம் ஏற்பட்டது. பாபாவை பற்றி மிகவும் கேள்விப்பட்டு அவரை பார்க்க துடித்தார். அடுத்த நாள் நானா சாஹேப் சீரடிக்கு தன்னுடன் வரும்படி அழைத்தபோது வேலையின் காரணமாக அவரால் போக முடியவில்லை. ஆனால் அடுத்த நாள் சீரடிக்கு சென்றார். பாபாவை வணங்கி சந்தோஷம் அடைந்தார். கண்கள் குளமாயின. மயிர்கூச்சம் எடுத்தது. சிறிது நேரம் கழித்து எல்லாம் அறிந்த பாபா தாகூரை பார்த்து, என்னுடைய பாதை அப்பா என்கின்ற கன்னட சந்நியாசி குறிப்பிட்டது போலும் பள்ளத்தாக்கை எருமையில் சவாரி செய்து கடந்ததை போன்றும் அவ்வளவு சுலபமல்ல. இந்த புனித பாதையில் நீ அதிக சிரத்தை வைக்க வேண்டும் என்றார். தாகூருக்கு மெய் சிலிர்த்து பாபாவின் ஞான திருஷ்டியை கண்டு வியந்தார். கன்னட சந்நியாசியின் வாக்கு பலித்ததை எண்ணி வியந்தார். 2 கைகளையும் கூப்பி வணங்கி அவரை ஆதரித்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பாபா, கன்னட சந்நியாசி சொன்னது சரியானவையே, ஆனால் இவையெல்லாம் நன்கு பழக்கப்படுத்த வேண்டும். படிப்பது மட்டும் போதாது, படித்ததை ஞாபகப்படுத்தி செயலில் ஈடுபட வேண்டும். குருவின் கிருபை இல்லாமல் ஒன்றுமே கிட்டாது என்றார். பூனாவில் இருந்து ஆனந்த்ராவ் பதன்கர் பாபாவை தரிசிக்க ஷீரடிக்கு சென்றார். பாபாவின் தரிசனத்தால் சந்தோஷம் அடைந்தார். பாபாவின் பாதத்தில் வீழ்ந்து சொல்லுவார், நான் எவ்வளவோ வேதாந்த புத்தகங்களை படித்திருக்கிறேன், நிறைய புராணங்களையும் கேட்டிருக்கிறேன், இருந்தும் அமைதி கிடைக்கவில்லை. என் படிப்புகள் எல்லாம் வீணாயிற்று என்று உணர்கிறேன் என்றார். தன்னுடைய பக்தர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள். மன அமைதி இல்லாமல் எவ்வளவு படித்தும் என்ன பயன்? உங்கள் பார்வை ஒன்றே அமைதி தருவதாக நிறைய கேள்விப்பட்டேன். என்னிடம் கருணை வைத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடினார். பாபா அதற்கு சொன்னார், ஒரு வியாபாரி இங்கு வந்திருந்தான். அவன் எதிரில் ஒரு ஒட்டகம் மலம் கழித்தது. அது 9 உருண்டைகள். அந்த வியாபாரி தன்னுடைய வஸ்திரத்தினால் அந்த 9 உருண்டைகளை சேகரித்தது அவனுக்கு மன அமைதியை கொடுத்தது. பதன்கருக்கு ஒன்றும் புரியாமல் தாதா கேல்கரை அர்த்தம் கேட்டார். அவர் சொன்னார்,
எனக்கும் சில சமயங்களில் பாபா பேசுவதின் அர்த்தம் விளங்குவதில்லை. எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். ஒட்டகம் என்பது கடவுளின் ஆசீர்வாதம். 9 உருண்டைகள் என்பது 9 வித பக்திகள். 1 சிரவணம், அதாவது கேட்பது. 2 கீர்த்தனா, அதாவது துதிப்பது. 3 சுமர்ணா, அதாவது நினைப்பது. 4 பாத சேவா, அதாவது பாத பூஜை. 5 அர்ச்சனா, அதாவது வணங்குவது. 6 நமஸ்காரா, அதாவது தலை வணங்குதல். 7 தாசியா, அதாவது வேலை செய்தல். 8 சத்வத்யா, அதாவது சிநேகிதமாய் இருப்பது. 9 ஆத்ம நிவேதனா, அதாவது உள்ளும் புறமும் சரணாகதி அடைதல். இவைகளே 9 வித பக்திகள். இவைகளில் ஒன்றை பற்றி சுருக்கமாக நடந்தால் கடவுள் திருப்தியடைந்து பக்தனின் வீட்டில் வசிப்பார். பக்தியை தவிர வேறு சாதனங்கள் பிரயோஜனமற்றவை. வியாபாரியைப் போல் 9 வித பக்தியை சேகரிக்க முயன்றால் மன அமைதி கிடைக்கும் என்றார். அடுத்த நாள் பதன்கர் பாபாவிடம் சென்று நமஸ்கரித்த போது 9 வித உருண்டைகளை சேகரித்தாயா என்று வினவினார். அதற்கு பதன்கர் தான் ஒரு ஏழை என்றும் பாபா ஆசீர்வாதம் இருந்தால் கண்டிப்பாக சேகரிக்க முடியும் என்றார். பிறகு பாபா ஆசீர்வதித்து மன அமைதி கிட்டும் என்று பகர்ந்தார். ஒரு நாள் பண்டரிபுர வக்கீல் ஒருவர் ஷீரடிக்கு வந்து பாபாவை வணங்கி பாபா கேட்காமலேயே தட்சணை வழங்கி ஒரு பக்கமாக அமர்ந்து அங்கு நடப்பதை உற்சாகமாக கவனிக்க ஆரம்பித்தார். பாபா அவர் பக்கம் திரும்பி, ஜனங்கள் எவ்வளவு தந்திரம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். முன்னே பாதத்தில் வீழ்ந்து தட்சணை வழங்கி பின்னால் வசவு மொழிகளால் இகழ்கின்றார்கள். இது ஆச்சரியம் அல்லவா என்றார். இந்த வார்த்தை தனக்குத்தான் என்று வக்கீல் புரிந்து கொண்டார். மற்றவர்களுக்கு அது புரியவில்லை. மசூதியிலிருந்து திரும்பும் பொழுது காகா சாஹிப் தீட்சிதரிடம் வக்கீல் சொன்னார், பாபா சொன்னது சரியானவையே, அது என்னை பற்றியேதான். எனக்கு ஒரு பாடத்தையே கற்பித்தார். நூல்கர் என்கின்ற சப் ஜட்ஜ் முன்பு பண்டரிபுரத்தில் இருந்து ஷீரடிக்கு வந்து உடம்பு சரிப்படுத்த பாபாவிடம் தங்கினதை பற்றி வக்கீல்கள் அறையில் ஒரு விவாதம் நடைபெற்றது. படித்தவராய் இருந்தும் வியாதி நீங்க மருந்துகள் உபயோகிக்காமல் பாபாவிடம் சென்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் என்று நாங்கள் பேசினோம். நிறைய கேலி செய்தோம். அது எவ்வளவு தவறு என்பதை பாபா இன்று சுட்டிக்காட்டினார். ஷீரடி பண்டரிபுரத்தில் இருந்து 100 மைல்கள் மேலிருந்தும் அங்கு நடந்தவற்றையெல்லாம் பாபா எவ்வாறு அறிவார்? இந்த பாடத்தை எல்லோரும் உணர வேண்டும். குரு கடாட்சம் பரிபூர்ணம். இவ்வத்தியாயத்தின் உட்கருத்து: எவரிடமாவது 1 ரூபாய் தட்சணையாக பெற்றுக்கொண்டேன் என்றால் அவர்களுக்கு 10 மடங்காக திருப்பி தர வேண்டியிருக்கிறது. நான் ஒருபோதும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது. சீர்தூக்கி பாராது நான் யாரிடம் இருந்தும் தட்சணை பெறுவது இல்லை. பக்கிரி யாரை சுட்டி காண்பிக்கிறாரோ அவரிடம் இருந்து மட்டும் நான் கேட்கிறேன். யாரேனும் பக்கீருக்கு முன்பே கடன்பட்டிருந்தால் அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே அவர்கள் இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கின்றார்கள். தர்மத்தை செயல்படுத்துவதில் செல்வம் ஒரு வழியாக இருக்க வேண்டும். சுய லாபத்துக்காக பயன்படுத்தப்பட்டால் அது வீணாக்கப்படுகிறது. நீ அதை ஏற்கனவே கொடுத்திருந்தால் ஒழிய தற்போது அதை பெற முடியாது. எனவே பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி கொடுத்தலே. தட்சணை கொடுத்தல் வைராக்கியத்தை வளர்க்கிறது. அதன் மூலம் பக்தி, ஞானம் இவற்றை விருத்தி செய்கிறது. ஒன்றை கொடுத்து 10ஆக திரும்ப பெறுங்கள் என்றார் பாபா. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய்.